கொத்தவரக்காய் வத்தல் போட்டிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து கொத்தவரக்காய் வத்தல் சொல்லித்தரேன். கொஞ்சம் லேட்டாக எடுத்து இப்போ வந்து இது வந்து ஒரு 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ இருக்கும். வெயிட் போடலை, நான் இந்த அளவுக்கு கொத்தவரக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது உப்பு, ருசிக்கேற்ப உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இது ரெண்டுமே ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். தண்ணி கொதித்த உடனே கொத்தவரக்காய், உப்பு எல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு நல்லா எடுத்துகிட்டு நம்ம அமுக்கி பார்த்தோம்னா கொத்தவரக்காய் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு பக்கத்துலேயே இருந்து வேக வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து கொதிக்கிறது பாருங்கள். இதில் வந்து இந்த பொடியெல்லாம் போட்டுடலாம். கொத்தவரக்காய் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு போடும்போது க்ரீனாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழுப்பு கலரில் வந்திருக்கும். இப்படி அமைக்கி பாருங்கள். அமைக்கி பார்த்தீங்கன்னா தொட முடியல, சூடு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துகிட்டு வடியை வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வெயிலில் இதை பிளேட்லேயோ இதில் போல் பிளாஸ்டிக் ஷீட் மட்டும் போடாமல் மீதி எதை வேணாலும் போட்டு காய வைங்க. நம்மளோட கொத்தவரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி நல்லா வந்து சலசலன்னு நல்லா அப்படி நல்லா இதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்தமாரி இருக்கணும். நல்லா காயணும். 5 நாள் காஞ்சாலே போதுமானது. இதை வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இது எண்ணெய் காஞ்ச உடனே உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து காஞ்சிருக்கு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு வைக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப லைட்டாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நான் எடுக்கிறேன் பாருங்க, அந்த பதம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலராக எண்ணெய் நல்லா வடித்து பொரிச்சு எடுங்க. இதை வந்து பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். நான் பாருங்கள் கொத்தவரக்காய் வத்தல் எவ்வளோ அழகாக பொரிச்சிருக்கேன். இது வந்து எல்லாத்துக்கும் மல்டிபர்பஸ் தொட்டு சாப்பிட்லாம். வெறும்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நல்லா ஆயில் வடித்து நல்லா எடுங்க. சீசனுக்கு போட்டு வச்சுக்கோங்க. 1 இயருக்கு நல்லா கெடாமல் இருக்கும். நான் போட்ட இந்த கொத்தவரக்காய் வத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை டேக்.